அம்மாக்கு அவளால திரும்பவும் ஏதாச்சும் ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு அருண். கொஞ்சம் அவரை கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. மாமா இருக்கிற இடத்துக்கு கல்பனாவை எதுவும் தனியா போக விட்டுறாதீங்க. நான் திரும்ப திரும்ப அவளை பத்தியே பேசுறேன்னு எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க அருண். காரணம் இல்லாம நான் எதையுமே சொல்லல. இப்போ கேர்லெஸ்ஸா விட்டுட்டு பின்னால கெட்டது ஏதாவது நடந்துருச்சுன்னா அப்புறம் வருத்தப்பட்டு எந்த யூஸும் இல்ல அருண். புரியுது ரஞ்சிதா. ஆனா அம்மா தான் அப்பா கூடவே இருந்து பாத்துக்கிறாங்க. அம்மாவை மீறி அப்பாவை எதுவும் செய்ய முடியாது. பகல்ல நாங்க எல்லாரும் பாத்துக்க போறோம். நீ அப்பாவை நினைச்சு பயப்படாத ரஞ்சிதா. ஓகே அருண். சரி, நீ இது சொல்றதுக்காக தான் கால் பண்ணியா? ஆமா. உனக்கு தூக்கம் வருதா என்ன? இல்லையே. ஏன்? உங்களுக்கு ஏன் தூக்கம் வரல? இன்னைக்கு எல்லாம் நீங்க நிறைய அலைஞ்சீங்கல்ல. உண்மைதான். ஆனா எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அதான் ஏன்னு கேக்குறேன். உள்ள ஒருத்தி உக்காந்துக்கிட்டு என்ன தூங்க விடாம தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கா ரஞ்சிதா. இங்கேயும் அதே பிரச்சனை தான். அது சரி, உன்னை தூங்க விடாம தொந்தரவு பண்றது யாரு? ஏன் உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியலன்னு தான் நான் உன்கிட்ட கேக்குறேன். உங்களை தூங்க விடாம ஒருத்தி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கால, அவகிட்ட போய் கேளுங்க. ஹலோ ஹலோ அருண். ஹலோ ரஞ்சிதா. ரஞ்சிதா, ஐயோ, யாராவது வந்திருப்பாங்க, அதான் கட் பண்ணிருப்பாரு. நம்ம திரும்பவும் கூப்பிட்டு ஏதாவது பிரச்சனையா இருப்போது. அருண், உள்ள வாங்க. அருண், என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? வரக்கூடாதா? சரி, ஓகே, நான் கிளம்புறேன். ஐயோ அருண், நான் அப்படி சொல்லலைங்க. அது எல்லாரும் தூங்குற நேரம். இப்போ நீங்க வீட்ல இல்லாம இருக்கிறது தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும்ல, அதான் கேட்டேன். ரஞ்சிதா, நான் யாருக்கும் தெரியாம தான் வந்திருக்கேன். என்னன்னு தெரியல ரஞ்சிதா, என்னால வீட்ல ஃப்ரீயாவே இருக்க முடியல. தூக்கமும் வரவே மாட்டேங்குது. உன்னை பார்க்கணும், உன் கூட பேசணும்னு தோணுச்சு. என்ன திடீர்னு? இது எப்பவுமே இருக்கிற நினைப்பு தானே ரஞ்சிதா. இன்னும் கொஞ்ச நாள்னு என்னை நானே சமாதானப்படுத்திப்பேன். சில சமயம் மனசு சமாதானமே ஆகாது. உன்னை பார்த்தே ஆகணும்னு அடம் பிடிக்கும். இன்னைக்கும் அப்படிதான். அதான் உன்னை பார்க்கலான்னு கிளம்பி வந்துட்டேன்.